சங்க இலக்கியத்தில் 8 தொகை நூல்களில் ஒன்றான குறுந்தொகையில் உள்ள பாடல் எண் 3 அதற்கான விளக்கத்தை நாம் இப்போ பார்ப்போம். பாடலும் அதன் விளக்கத்திற்கும் போவதற்கு முன்னாடி நம்ம குறுந்தொகையினுடைய நூல் குறிப்பை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். குறுந்தொகைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். குறுந்தொகை என்பது சங்க இலக்கியத்தில் இடம்பெறும் 8 தொகை நூல்களில் ஒன்று. இது அகப்பாடல்களினுடைய ஒரு தொகுப்பாகும். இதனுடைய முக்கிய குறிப்புகளாக நாம் பார்ப்பது குறுந்தொகை என்பதற்கான பெயர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குறைந்த அடிகள் கொண்ட பாடல்களுடைய தொகுப்பாக இருப்பதால் இது குறுந்தொகை என்று பெயர் பெற்றது. இந்த பாடல்களுடைய அடி எல்லை அப்படின்னு பார்த்தோம்னா 4 அடி முதல் 8 அடிகள். 9 அடி பாடல்களும் சில உள்ளன, 2 மொத்தம் 307, 391. இதுவும் ஒரு முக்கியமான வினாதான். 9 அடி பாடல்கள் என்ன அப்படின்னு கேட்கலாம். இதில் மொத்தம் 401 பாடல்கள் உள்ளன. பாடியவர்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 205 புலவர்கள் பாடியுள்ளார்கள். இந்த நூலை தொகுத்தவர் பூரிக்கு ஆவார். இதற்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்த குறுந்தொகை பாடலினுடைய திணை குறிஞ்சி திணை. இதை பாடியவர் தேவகுலத்தார். துறை விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தலைவன் தலைவி வீட்டின் அருகே நிற்கின்றான். தலைவி அவன் மணந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனுடைய இயல்புகளை மிகவும் இகழ்ந்து கூறுகின்றாள் தோழி. அதை கேட்ட தலைவி தலைவனுடைய இயல்புகளை புகழ்ந்து கூறுகின்றாள். இப்பொழுது பாடல் 3 பார்ப்போம். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரளவின்றே சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனொடு நட்பே. இப்பொழுது இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். தலைவி என்ன சொல்கிறா? எம் தோழியே, குறிஞ்சி மரத்தில் இருக்கின்ற கரிய கொம்புகளில் பூத்து குலுங்குகின்ற அந்த குறிஞ்சி மலர்களில் பூக்களில் உள்ள தேனை எடுத்துக்கொண்டு மலையில் உள்ள உயர்ந்த மரங்களில் தேனடைகளை சேகரித்து வைக்கக்கூடிய மலைநாட்டில் வாழ்கின்றவன் என்னுடைய தலைவன். அவன் மீது நாம் கொண்ட நட்பானது இந்த நிலத்தை விட பெரியது, வானத்தை விட உயர்ந்தது, கடலின் ஆழத்தை விட மிகவும் ஆழமானது என்று தலைவி தோழிக்கு தலைவனினுடைய இயல்புகளை மிகவும் புகழ்ந்து கூறுகின்றாள்.